8ஆம் நூற்றாண்டில் அரிமர்ந்த பாண்டியன்னு ஒருத்தவர் இருந்தார். அவர் தன்னுடைய குதிரைப்படையை பலப்படுத்துறதுக்காக குதிரை வாங்கணும்னு நினச்சாரு. உடனே போயிட்டு தன்னுடைய அமைச்சர் இருக்காங்களா அவங்கள்ட்ட போயிட்டு காசு எடுத்துகிட்டு போயிட்டு குதிரை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அமைச்சர் ஒரு சிறந்த ஆன்மீகவாதி. குதிரை வாங்குறதுக்காக அமைச்சரும் சில வீரர்களோட அறந்தாங்கி வழியாக செல்லும் போது அங்கே ஒரு மரத்தடியில் ஒரு முனிவர் தவம் இருக்காரு. அதை பார்த்தோன்னா நம்ம ஆள் என்ன செய்யறாரு, போயிட்டு அமைச்சர் உடையெல்லாம் கைட்டி தூக்கி எறிஞ்சிட்டு கோமணத்தோட அவர் முன்னாடி நின்று வணங்குறாரு. உடனே அந்த குருவும் அவர் ஆசீர்வாதம் கொடுத்து மாணிக்க வாசகர் என்ற பேரை அவருக்கு சூட்டுறாரு. உடனே நம்ம ஆளு சிவனுக்கு பெரிய கோயிலை கட்டிட்டு வச்சிடுறாரு. எந்த காசுல கட்டுறாரு, குதிரை வாங்க அனுப்புன காசுல. உடனே மண்ணை கடுப்பாகி, என்னடா அவன் குதிரை வாங்க அனுப்புன காசுல போய் கோயிலை கட்டி வச்சிருக்கான், அவனை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு தூக்கிட்டு வைக்கிறாங்க. தூக்கிட்டு அவனை கட்டி போட்டு கோமணத்தோட அவனை கொண்டு போய் சுடு மண்ணில் போட்டு வாட்டுறாங்க. சரி, நம்ம பக்தன் இவ்வளவு கஷ்டப்படுறான்ட்டு சிவன் என்ன செய்வார்னா தன்னோட நரியெல்லாம் என்ன செய்வார்னா குதிரையா மாத்தி அரண்மனைக்கு அனுப்பி வைப்பாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே எல்லா குதிரையும் நரியா மாறி வெளில போயிடும். திரும்பியும் அந்த மன்னன் கோவம் அடைஞ்சு அவனை போட்டு சாத்துங்கடான்னு போட்டு சாத்துன்னு தன்னுடைய பக்தனை காப்பாத்துறதுக்காக சிவனே மதுரைக்கு வாரார்.